அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ப்ரொவைட் பண்றேன். ஃபுல் செட் ஆஃப் ஸ்டடி மெட்டீரியலும் குடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க எம்சிக்யூஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எம்சிக்யூஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 7 புக்லெட் வந்து உங்களுக்கு குடுப்பேன். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 புக்லெட்ல வந்து வெறும் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் இருக்கும் வித் சொல்யூஷனோட. ஒரு புக்லெட் வந்து ஃபார்முலா புக்லெட் குடுத்திருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின் புக்லெட்ட வாங்கிட்டு டெய்லி கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதேபோல நான் அப்டேட் பண்ற வீடியோஸ் மொத்தமும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, சரி நெறைய இன்ஸ்டிடியூட்ல நாங்க ஜாயின் பண்ணிட்டோம். உங்க கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் மாரி எங்களுக்கு வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எந்த இன்ஸ்டிடியூட்லயுமே எங்களுக்கு தரல சார். ஸோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா பண்றீங்க. ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் புக்லெட் வாங்கிட்டு ஏதோ ஒரு மாரி இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். பட் வாங்கினோனே அதனுடைய வொர்த் என்னான்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நீங்க கிளாஸஸ் மட்டும் ரெகுலரா ஸ்டாப் பண்ணாம குடுத்துக்கிட்டே இருங்க. உங்க கிளாஸஸ் தான் சார் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன். நாங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்றோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒர்த்தாவும் இல்ல. நெறைய இன்ஸ்டிடியூட் போய் படிக்கிறோம். ஸோ நெறைய நெறைய டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு சார். இப்ப தான் சார் ப்ராப்பரா ஒரு சேனல் நாங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்டின்ட்டு நெறைய பேர் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் குடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ நான் என்னுடைய கொஸ்டின்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? படிக்காதவங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் கன்டென்ட்ட உங்களுக்கு குடுத்துக்கிட்டே வருவேன். ஸோ என்னுடைய சேனல் அப்டேட் பண்ற வீடியோஸ் மொத்தமும் பார்த்தீங்க அப்டின்னா, வெளியில போயிட்டு படிக்க முடியாம அ வீட்ல இருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஸோ என்னுடைய சேனல் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். அதேபோல ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த அளவுக்கு வொர்த்தா குடுப்பேன். ஸோ நீங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு ரூ. 1 கூட லாஸ் ஆகாது. ஸோ 100% வந்து கேரண்டியோட உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன், மெட்டீரியல்ஸ் வந்து புரொவைட் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 7 புக்லெட் ஆஃபர் பண்றேன்ல, அந்த காம்போ ஆஃபர் அந்த 7 புக்லெட்ட புக் பண்ணிக்கிட்டு, நான் போடுற வீடியோஸ், அதுக்கப்புறம் நான் சொல்ற டெஸ்ட் ஷெட்யூல் 1 வீக்குக்கான டெஸ்ட் ஷெட்யூல் சொல்லுவேன். அத படிச்சுட்டு நீங்க ரெடி ஆயிடணும். ஸோ இத வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா, டெஃபினட்டா உங்களால யுஜிடிஆர்பிய ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஸோ 2வது இன்னொரு விஷயம் என்னன்னா, அ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஆஃபீசருக்கு வந்து ஒரு டிஎன் போர்ட்ல வந்து டிஎன்பிஎஸ்சி போர்ட்லருந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மெட்டீரியல் வாங்கி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த 7 புக்லெட் நீங்க வாங்கிக்கங்க. உங்களுக்கு அது ஒர்த்தா இருக்கும். அந்த புக்லெட்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க. டெஃபினட்டா உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ நீங்களும் அந்த எக்ஸாமுக்கு இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிக்கலாம். அதேபோல நான் போடுற வீடியோஸ் மொத்தமா பிளேலிஸ்ட்டா மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு வந்து கன்டென்ட் குடுத்துட்டு வரேன். ஸோ இந்த இந்த வீடியோவோட லிங்க்ல நான் குடுத்திருப்பேன். என்னென்ன கன்டென்ட் நான் டீச் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்றது மொத்தத்தையும் இந்த லிங்க்ல நான் வந்து குடுத்திருப்பேன். இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்ல போயிட்டு நீங்க வந்து பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ 2வது இதுவரைக்கும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கங்க. ஸோ என்னுடைய ஷெட்யூல் பார்த்தீங்க அப்படின்னா, யுஜிடிஆர்பிக்கு சரி, பிஜிடிஆர்பிக்கு சரி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் குடுக்குறேன். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் குடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க அத புக் பண்ணி படிங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குரூப் தியரிலருந்து பெர்முடேஷன்ஸ் குரூப் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுலருந்து நல்ல கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இத இத வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாவே போதும். நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஆர்வமா அடுத்தடுத்து நீங்க உங்கள தேடுதல் உருவாக்கிடுவீங்க. நம்மள்ட்ட இல்லாத குறை என்னன்னா, நம்ம தேட மாட்டோம். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து அத தேடணும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம தேடி வந்து தேடுதல் ரொம்ப இருக்கிறச்ச நீங்க நெறைய என்ன பண்ணிக்கலாம், கத்துக்கலாம். ஓகே. ஃபைன். இப்போ இதுல பெர்முடேஷன்ஸ் குரூப்ப பத்தி கேட்ட டோட்டலா ஒரு 10 கொஸ்டின் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டு, பென் எடுத்துக்கிட்டு உட்காந்து கவனிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஓகே. சொல்றத கொஸ்டின்ஸ் அப்படியே நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. கொஸ்டின் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஒர்த்தா குடுப்பேங்க. ஸோ தரமா இருக்கும். நான் நான் சேலஞ்ச் பண்றேன். தமிழ்நாட்டுல யாரும் குடுக்காத அளவுக்கு என்னோட கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அந்த 7 புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா, அதனுடைய ஒர்த் என்னான்றத டெஃபினட்டா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரிசீவ் பண்ணிட்ட உடனே நீங்க எனக்கு கால் பண்ணுவீங்க. "சார் ஒர்த்தா இருக்கு சார். சான்ஸே இல்ல சார்" அப்படின்னு தான் நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வாங்குனவங்கலாம் அந்த ஒரு ஆச்சரியத்த தான் பார்த்தாங்க. ஸோ ரிசீவ் பண்ணவங்க அது ஒரு ஆச்சரியமான விஷயங்கள அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஃபைன். இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1 பார்ப்போம். The set S3 of permutations on S3 3 symbols from a group under non-composition. ஓகே. ஸோ அதாவது என்னன்னா, 3 எலமெண்ட்ஸ்லேருந்து நீங்க என்னென்ன அரேஞ்ச்மென்ட்ஸ் குடுக்கலாம், பெர்முடேஷன்ஸ் போடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1:1, 2:2, 3:3 ஒரு பாயிண்ட். 1, 2, 3 எடுத்துக்கிட்டா 1:2, 2:1, 3:3 ஒரு பாயிண்ட். அதேபோல 1, 2, 3ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1:3, 3:1, 2:2 ஒரு பாயிண்ட். அதேபோல 1, 2, 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்புறம் 1 மொத்தமா 6 எலமெண்ட்ஸ் வரணும். ஓகே. S3னா 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். அதாவது ஜெனரலா Sன்றது n ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் வச்சிருக்கும். அப்ப 3 ஃபேக்டோரியல்னா உங்களுக்கு நீங்க 6 எலமெண்ட்ஸ் நீங்க குடுக்கணும்னு அர்த்தம். ஓகே. ஸோ அடுத்து எப்படி படிக்கலாம்? 1 கோஸ் டூ 3, 2 கோஸ் டூ 1. ஓகே. 1 கோஸ் டூ 3, 2 கோஸ் டூ 1, 3 கோஸ் டூ 2 இப்படின்ற சாய்ஸ் நீங்க குடுக்கலாம். ஓகே. இது போல இது 4 எலிமெண்ட் குடுத்திருக்கோம். இது வந்து ஐடென்டிட்டி பெர்முடேஷன். இது சைக்கிள் லெங்த் 2.
இதுவுமே சைக்கிள் லென்த் 2, இது சைக்கிள் லென்த் 3 அந்த ஃபார்மேட்ல வரும். ஓகே 1 2 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1:2 3 2:3 3:1 இந்த ஃபார்மேட்ல கொடுக்கலாம். ஸோ அப்போ டோட்டலா உங்களுக்கு 6 எலமெண்ட்ஸ் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இன்னொரு எலமெண்ட்ஸ் எப்படி கொடுக்கலாம் பாருங்க. 1 2 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1:2 ஓகே 2 கொடுத்துட்டோம். 1:1 2:3 3:2 இந்த ஃபார்மேட்ல கொடுக்கலாம். ஸோ இவ்வளோ பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த 3 எலமெண்ட்ஸ் வச்சு நீங்க பேசலாம். இது எல்லாமே பெர்முடேஷன்ஸ். இது வந்து 1 to 1 பைஜெக்டிவ் மேப். ஓகே 1 to 1 ஆன்டோ மேப், பைஜெக்ஷன் மேப்பிங் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது சிக்மா 1 கொடுக்கலாம், இது சிக்மா 2 கொடுத்துக்கலாம், இது சிக்மா 3 கொடுத்துக்கலாம், இது சிக்மா 4 கொடுத்துக்கலாம், இது சிக்மா 5 கொடுத்துக்கலாம், சிக்மா 6 கொடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் வரும். இதை வந்து கம்போசிஷன் படி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவோம். அந்த நேம் தான் S3 நம்ம டினோட் பண்ணுவோம். ஓகே the group of permutations on 3 symbols is called permutation group. இது வந்து denoted by S3. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகே ஸோ அதுக்கு தான் நான் நோட் போட்டு எழுதிக்கணும்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு கம்போசிஷனில் இந்த S3 வந்து ஒரு குரூப்பாக பார்க்கலாம். The set of all permutations on sets form a group under compositions. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா S3 வந்து உங்களுக்கு வந்து ஒரு கம்போசிஷனில் ஒரு குரூப்பாக இருக்கும். இது அப்ளியன் கிடையாது. ஆக்சுவலாக இது ஒரு நான் அப்ளியன் குரூப். ஓகே நான் அப்ளியன்னா நம்ம எலமெண்ட்ஸ் காஞ்சிகேட் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ சிக்மா 1 சிக்மா 2 இஸ் நாட் ஈக்குவல் டு சிக்மா 2 சிக்மா 1. ஓகே ஸோ அதனால இந்த கம்போசிஷன் வராது. பட் குரூப்புக்கான எல்லா ப்ராப்பர்ட்டி இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து ஆர்டர் ஆஃப் S3ன்னு பார்க்குறோம். S3யோட ஆர்டர் என்ன 3 ஃபேக்டரியல். அப்போ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட் இருக்கும் 6 எலமெண்ட் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஈவன் பெர்முடேஷன் S3. ஈவன் பெர்முடேஷன் பொறுத்தளவுக்கு நம்பர் ஆஃப் லென்த் ஆஃப் சைக்கிள் வந்து ஆடாக இருந்தால் ஈவன் பெர்முடேஷன். இதனுடைய லென்த் ஆஃப் சைக்கிள் என்ன ஆடு ஈவன் பெர்முடேஷன். ஓகே இதோட லென்த் ஆஃப் சைக்கிள் என்ன ஆடு ஈவன் பெர்முடேஷன். ஓகே ஸோ சைக்கிளோட லென்த் 1:2 2:3 1:3 3:2. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈவன் பெர்முடேஷன். ஆட் லென்த்தில் இருக்குன்னா ஈவன் பெர்முடேஷன். அப்போ பி அண்ட் டி சில டி மட்டும் கோட் பண்ணியிருப்பேன். இது பி அண்ட் டி ரெண்டுமே வரும். ஓகே அடுத்து நம்பர் ஆஃப் ஈவன் பெர்முடேஷன் SN எவ்வளோ இருக்கும் அப்படின்னா n ஃபேக்டரியல் டிவைட் பை 2. ஆஃப் ஆஃப் எலமெண்ட் இது AN டினோட் பண்ணுவோம். ஆர்டர் ஆஃப் AN பார்த்தீங்க அப்படின்னா n ஃபேக்டரியல் டிவைட் பை 2. இது கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன்ஸ். இதில் ஐடென்டிட்டி பெர்முடேஷன் வந்து ஈவன் பெர்முடேஷன். எல்லாம் நோட் பண்ணிங்க. ஐடென்டிட்டி பெர்முடேஷன் இஸ் அன் ஈவன் பெர்முடேஷன். ஓகே புரியுதுங்களா? அடுத்து த பெர்முடேஷன் இன் S3 நாவா இருக்கும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க. ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க. ஸோ 2:3 2:3 3 எங்க 1. அப்போ இங்கேருந்து பார்க்கணும் 2:3 3:1. ஓகே அப்போ 2:3 3:1. அடுத்து 1:2 2:2 வந்து நிற்கும். அடுத்து 3:1 1:3 வரும். அப்போ சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 சைக்கிள் மட்டும்தான். ஸோ பாருங்க 1:2 2:1 முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சைக்கிளோட லென்த் என்னது 1 2. நீங்க அப்படி போட்டுக்கிட்டாலும் இப்படி போடுங்களேன். உங்களுக்கு இதுவும் சிம்பிளா இருக்கும். 1 2 3 இருக்கா? ஸோ 1:2 2:3 3:1. இது 2 3 இருக்கா? ஸோ 1:1 2:3 3:2. ஸோ என்ன பண்ணீங்கன்னா இங்க இருந்து வாங்க. ஸோ எப்படி எடுக்கிறோம் பாருங்க. 1:1 இப்போ 1 2 3 எடுத்துப்போம். 1:1 இங்க இருந்து எப்படி பாக்குறீங்க 1:1 1:2. அடுத்து 2:3 3:1. அடுத்து 3:2 2:3 அவ்வளவுதான். ஸோ லென்த் ஆஃப் சைக்கிள் பார்த்தீங்கன்னா 1 2 மட்டும் தான். ஓகே புரியுதுங்களா? ஸோ இந்த சைக்கிள் வந்து நீங்க ப்ராடக்ட் பண்றச்ச வேல்யூ என்ன கிடைக்குது 1 2 வந்து நிற்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. த இன்வெர்ஸ் பெர்முடேஷன் ஆஃப் இது நான் சொல்லி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணி இந்த எலமெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இதை மட்டும் அரேஞ்ச் பண்ணுங்க. 4 3 2 அவ்வளோதாங்க இன்வெர்ஸ் எலமெண்ட். ஸோ 1 4 3 2 புரியுதுங்களா? வேற எதுக்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் கேட்டாலும் நீங்க இப்படி தான் போடணும். இந்த பாருங்க இன்வெர்ஸ் சைக்கிள் ஆஃப் A1 A2 A3 A4 AKக்கு வந்து A1 ஃபிக்ஸ் பண்ணிட்டு AKவை ரிவர்ஸ்ல எழுதுங்க அப் டு A2 வரைக்கும். அவ்வளோதாங்க சிம்பிள் முடிய போதில்ல ஒண்ணுமே கிடையாது. இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேணாம். இது ஈஸியா முடிச்சுட்டு போகலாம். அடுத்து பாருங்க சப் குரூப் ஆஃப் S4 ஜென்ரேட் பை 1 2 and 3 4 என்ன கிடைக்கும் கெலைன் 4 குரூப். ஏன்னா இது வந்து லென்த் ஆஃப் சைக்கிள் வந்து 2 ஓகேவா? ஸோ சைக்கிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெலைன் 4 குரூப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா எலமெண்ட்ஸுமே கம்யூட் ஆகும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இதை ஜென்ரேட் பண்ற மாதிரி S4ல ஒரு குரூப் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு கெலைன் 4 குரூப்னு சொல்லுவோம். இது V4 டினோட் பண்ணுவோம். இது வந்து ஒரு அப்ளியன் குரூப். ஓகே இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து the permutation 1 1 3 2 4 5 in S5 can be written as a product of transposition எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படின்னு பார்க்கலாம். எப்படின்னா ஒரு எலமெண்ட்டை காமனாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ 1 3 வந்து எப்படி எழுதிக்கலாம் 1 2 1:2 2:3 அப்படி எழுதிக்கலாம். 2 4 எப்படி எழுதிக்கலாம்னா 2:3 3:4 எழுதிக்கலாம். அப்போ இது கம்பைன்மாக கேதர் பண்ணும்போது 1 3 2 4 எப்படி எழுதுறீங்க இது ரெண்டும் ப்ராடக்ட் எழுதும்போது 1:2 2:3 3:4 அப்படி எழுதிக்கலாம். அப்போ பெர்முடேஷன்ஸ் எப்படி வரும் 1:2 2:3 3:4 அப்படி நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகே ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து which of the following is true about the A4. இது வந்து simple for any n greater than or equal to 5. ரொம்ப முக்கியமான தேர்வுங்க. இது சிம்பிள் குரூப்னா அர்த்தம் it has no non-trivial normal subgroup. ஓகே
ஸோ ஒரு ஒரு ப்ராப்பர் சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகி அதர் தென் ட்ரிவியலா இருக்கிற மாரி உங்களால ஒரு நார்மல் சப் குரூப் இதில குடுக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது. ஏஎன் இஸ் சிம்பிள் ஃபார் எனி n greater than or equal to 5. A3 சைக்கிள் இஸ் அபிலியன். A4 ஆர்டர் வந்து 4 ஃபேக்டர் அப்போ 12 எலமெண்ட்ஸ் ஓகே கரெக்ட்டா கிடைக்கும். ஸோ இது வந்து பெர்முடேஷன் பொறுத்தளவுக்கு இது எப்ப சிம்பிளா இருக்கும்? ஈவன் பெர்முடேஷன் சொல்லுவோம். இது எப்ப சிம்பிள் அப்டின்னா n greater than or equal to 5 கேஸ்ல சிம்பிள். அடுத்து த சைன் ஆஃப் இது பேரிட்டின்னு சொல்லுவோம். த சைன் ஆஃப் பெர்முடேஷன்ஸ்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலா என்னதுங்க பாருங்களேன். இது உங்களுக்கே தெரியும். இது ஈவன் லென்த், இது ஆட் லென்த் அப்படிதான் நீங்க பார்க்குறீங்க. ஓகே. இது வந்து இது ஆட் லென்த்தா ஈவன் பெர்முடேஷன். ஓகே. இது ஈவன் லென்த்தா ஆட் பெர்முடேஷன். ஓகே. நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இது ஆட். இதனோட டிரான்ஸ்போசிஷன் ஈவன் வரும். ஸோ 1 4 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிரான்ஸ்போசிஷன் 1 4 4 2 இப்படி எடுத்துக்கலாம். டிரான்ஸ்போசிஷன். அப்போ டோட்டல் 2 டிரான்ஸ்போசிஷன் நடக்குது. அப்போ இது ஈவன் பெர்முடேஷன், இது ஆட் பெர்முடேஷன். ஈவன் இன்டு ஆட் கிடைக்கும்னா ஆல்வேஸ் என்னது ஆட் பெர்முடேஷன். அவ்வளோதாங்க. ஸோ இத வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. இத பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்க வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் கையில வச்சுக்கணும். ஓகே. நான் போடுற வீடியோஸ் ஃபுல்லா பார்த்துட்டே வரணும். நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா உங்களுக்கு குடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் அந்த 7 புக்லெட்ட புக் பண்ணிட்டு டெஸ்ட் பேட்ச் சீரிஸ்ல நீங்க ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. ஸோ எதனா உங்களுக்கு என்குயரி தேவைப்படுது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. 9384686847. நம்பர் கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு நான் குடுத்துருவேன். சார் நான் சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்றேன். உங்களுக்கு 9 புக்லெட் ஆஃபர் பண்றேன். அத ஃபுல்லா படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின சால்வ் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி சிஎஸ்ஆர் மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஒரு 71 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன். அத நீங்க பார்த்துக்கிட்டே வாங்க. பிளேலிஸ்ட் குடுக்குறேன். அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.